ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ரொம்ப அடுத்தது 11வது ஸ்லோகம். பவீர்ணமூர்த்த புன்றவந்தம் ஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகசாஸ்திரவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். அதாவது எம்பெருமானார் ஸ்ரீபாஷகாரோடைய திருமேனி எவ்வளவு அழகா இருக்குன்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. மார்புள்ள துலங்குற யஜ்ஞோபவிதத்தோடையும் நெத்தியில திருமண்காப்போட இந்த லோகம் பூர்த்தியா பண்ண புண்ணியத்தின் பலனா கையில் திருதண்டத்தை எடுத்துண்டு முக்கோலை ஏந்திண்டு ஒரு சிகாவானாக தன்னை ஆசிரித்த அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களையும் எம்பெருமானார் ஸ்ரீமன்னாராயண நோக்கி நடத்தி கொண்டு போகிற யதி சக்கரவர்த்திக்கு நமஸ்காரம். அதாவது ஸ்ரீபாஷக்காரோட திருமேனி அழகு எப்படி இருக்குன்னா, இது எம்பாரோட ஒரு பாசுரம். ராமானுஜருக்கு அடுத்ததாக பட்டத்தை அலங்கரித்து எம்பார் இருக்கார் போனவோ, அவரோட பாசுரம். சமாசிரிய பரம்பரையை சொல்லிட்டுருக்கேன். பற்பனமெனதிகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் எப்பொழுதும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் தன் கழல் சூடிய முடியும் கண்ணச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகியின் இதயத்துளதாள் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எம்பெருமானோட திருமேனி எப்படி இருக்குன்னா, பற்பன மேகத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும். பெருமாவோட ஸ்ரீபாஷகோட விரல்கள் எவ்வளோ அழகா இருக்கு. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். மருங்குன இடுப்பு, துவராடைனா காஷாயத்தை கட்டின்ற இடுப்பு என்ன அழகா இருக்கு. முப்பூரி நூலோடு, அதாவது இது சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி மார்பில் பூனத்துலங்க உபவீதம் ஊர்த புன்றம் உபவீதம் சொல்லி சாதிச்சா பாருங்க. அந்த உபவீதத்தை சாதிச்சுட்டு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகம் திருதண்டஹஸ்தம் முன்னவ தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். எம்பெருமானுக்கு இருக்கிற கண்ணழகை விட ஸ்ரீபாஷகாருக்கு கண்ணழகு ஜாஸ்தி. எதுக்கு சுவாமி இப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே துல்லியசீல வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் லாகவோர்கது வைதேகம் தன்செய்யும் அசிதேக்ஷனான்னு ராகவனோட சீதையோட திருக்கண்கள் ரொம்ப அழகு வாய்ந்தது, கருணை வாய்ந்ததுன்னு நம்ம திருவடி ஹனுமானோட வார்த்தையாக பார்க்குறோம் ஸ்ரீராமாயணத்தில். இங்கே என்ன சாதிக்கலான்னா, எம்பெருமான் ஸ்ரீமன்னாராயணோட திருக்கண்களை விட ஸ்ரீபாஷக்காரோட ஒரே ஒரு திருக்கண் போரும். ஏன்னா அந்த கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். அதனால் சூரியனால் தகிப்பார், சந்திரனால் குளிரவையும் கடாட்சிப்பார். நம்மளை ஹிரண்யனாவும் பார்ப்பார், பிரகல்லாதராகவும் பார்ப்பார். ஆனால் ராமானுஜருக்கு ரெண்டுமே சந்திரன்தான். சரணாகத சாஸ்திரவாகமீடே எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களையும் அணைச்சி கூட்டுன்னு போகிறார். அப்போ கிருபையோடு இருக்காருன்னா ரெண்டு திருக்கண்களும் சந்திரனாட்டு இருந்தால் தான் முடியும். அதான் கண்ணழகும்னு சாதிக்கிறார். அப்படி இருக்க சிகை முடியும் சிகையா சேகரினா, சிகைவானா எழுந்துள்ள இருக்கக்கூடியவர். நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சிகையும் யஜ்ஞோபவீதம் ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கக்கூடியவரான எதிராஜனோட வடிவழகு. எதிராஜனை இப்படி சேவிச்சு பாருங்க. ஸ்ரீபெரும்புதூரில் போய் சேவிக்கணும் எதிராஜனை. அந்த திருமேனியில் இருக்கிறது, அந்த தோளோட அழகு, திருமார்புல அழகு, அந்த ரெண்டு புஜங்களை அப்படி எம்பெருமானார் கையில் அப்படி பாஷக்கார கையில் வச்சுட்டு அப்படி நம்ம அஞ்சலி ஹஸ்தத்தோட திருதண்டத்தை பிடிச்சிட்டு வந்தார்னா
லோகம் பூரா அவர் திருவடிக்கு தான் சரணம்னு சொல்லிடும். அப்பேற்பட்ட திருமேனி லாவண்யத்தோடு இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீபாஷகர். அப்படிப்பட்ட திருமேனியை நம்ம மனசில் வச்சுட்டோன்னா இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, எனக்கு எதிராக லோகத்தை யாருமே இருக்க முடியாது. அப்படின்னா எதை சொல்கிறார்? 3 வாட்டி சொல்கிறார். தாபத்திரயங்கள் 3 இருக்கு பாருங்க, அந்த 3மே என்கிட்ட வராது. ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதி தெய்வீகன்னு 3 தாபத்திரயம் இருக்குது. அந்த தாபத்திரயமான விஷயங்கள் 3ம் நம்மளை அண்டாது. அதனால தான் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரேன்னு எம்பா சாதிச்சார். சுவாமி தேசிகன் இங்கே என்ன சாதிக்கிறார்? சிகையா சேகரினா, அப்படிப்பட்ட கேதிரேன பதிம் யதீனாம், அவர் தான் லோகத்து எல்லாத்துக்கும் பதி அப்படின்னு சாதிக்கிறது. எம்பெருமானோட திருமேனி லாவண்யத்தை அனுபவித்து அந்த வடிவழகில் மயங்கி தேசியம் சாதிச்சனால தான் இந்த ஸ்லோகம் நித்தியபடி சொல்லக்கூடிய மந்திர புஷ்பத்தில் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக அனுசந்தானம் பண்ணணும்னு பெரியவாள்லாம் சாதிச்சிருக்கா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.